ஒரு அழகான வீட்டின் அருகில் பச்சை புல்வெளியில் மீனு என்கிற சிறிய பறவை இருந்தது. அந்த சின்ன பறவைக்கு பறக்கத் தெரியாமல் தினமும் கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அந்த சின்ன பறவைக்கு பறக்கத் தெரியாமல் கவலையாக இருந்தாலும் களத்தில் சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கும். ஒரு நாள் மீனு சில தடவைகள் தனது சிறகுகளை அடித்து சிறிது மேலே ஏற முயற்சித்து உடனடியாக மெதுவாக கீழே விழுகிறது. மீனு மீண்டும் முழு பலத்துடன் பறக்க முயற்சிக்கிறது. ஆனால் மீண்டும் தரையில் விழுகிறது. இதை வானத்திலிருந்து ஒரு பெரிய முதிய கழுகு பார்த்துவிட்டு மெதுவாக பறந்து வந்து மீனுவுக்கு அருகில் உள்ள ஒரு மரக்கிளையில் அமர்கிறது. முதிய கழுகு மீனுவை நோக்கி சாய்ந்து கண்களை நிமிர்த்தி பேசுகிறது. மீனு அதை கவனித்து அதன் வார்த்தைகளை கேட்கிறது. கழுகின் அசைவு நம்பிக்கையூட்டுவதாக இருந்தது. மீனு ஆழமான மூச்சு எடுத்து அதன் சிறகுகளை பலமாக அடிக்கிறது. இந்த முறை அது கீழே விழாமல் மேலும் மேலும் மேலே பறக்கத் தொடங்குகிறது. இம்முறை அது வெற்றியடைக்கிறது. அது மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் மேலே பறக்கும்போது வானில் உள்ள மேகங்கள் மற்றும் சிறிய வானக்காட்சிகள் ஒளிர்கின்றன. வானில் பறந்தவுடன் மீனு கீழே வந்து முதிய கழுகை பார்க்கிறது. மீனு முதிய கழுகிடம், "நன்றி தாத்தா, நீங்க இல்லையென்றால் நான் இதை முயற்சி செய்யவே மாட்டேன்" என்று கூறியது. அதற்கு முதிய கழுகு, "மீனு, உன்னுள் இருந்த நம்பிக்கையே உன்னை பறக்க வைத்தது" என்று கூறி இருவரும் வானத்தை நோக்கி பறக்கின்றனர். கதையின் நீதி: நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். முயற்சி மட்டும் போதாது, நம்மை நம்பும் தைரியமும் தேவை.